ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸோட மூவி கிரேட் கோல்டு பைரட் 2000ல ரிலீஸ் ஆனது பார்ட் 1. ஓபன் பண்ணா ஈஸ்ட் ப்ளூல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தன் இருந்தான். அவனை எல்லாருமே கிரேட் கோல்டு பைரட்டும்பாங்க. அவனோட பேரு பாத்தீங்கன்னா ஊனன். அவன் பாத்தீங்கன்னா சாதாரண ஆளே இல்ல. ஏகப்பட்ட பைரட்ஸுங்க கூட பயங்கரமா சண்டையை போட்டு அவன் எனிமிஸ்ட இருந்து எல்லா ட்ரெஷரையுமே ஆட்டைய போட்டான். ஒரு குண்டுமணி கிண்ணத்தை கூட விடல, எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டான்ல. அப்படி எல்லா கோல்டையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது ஏதோ பெரிய மலை மாதிரி குமிஞ்சிருச்சு. அது மட்டுமா ஓஷனுக்கு நடுவுல பார்க்கும்போது அப்படியே பல நிலா வெளிச்சத்துல பயங்கரமா மின்னுது. அப்படியே சில பல நாட்கள் அப்படியே போகுது. எந்த அளவுக்கு அவனோட பேரு பெரிய லெவல்ல இருந்துச்சோ அந்த பேரு கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகுது. ஐ மீன் அப்படி ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவனோட வேட்டைகள் எல்லாமே குறையுது. ஆனா அந்த கிரேட் கோல்டு பைரட் என்ன பண்ணிட்டான், அவனோட ட்ரெஷரை ஒரு சின்ன ஐலாண்ட்ல கொண்டு வந்து சேஃப்டியா பதுக்கிட்டான். அதுக்கப்புறம் மூதேவி செத்து போயிட்டான். ஆனா இப்ப என்னன்னா அந்த ரூமர்ஸ் ஆகல. நிஜமாவே அந்த ஊனனுங்கிறவன் அவனோட கோல்ட ஏதோ ஒரு ஐலாண்ட்ல மறைச்சு வச்சிருக்கான். ஆனா எந்த ஐலாண்டுன்னு தெரியல. பட் அதை தேடி ஏகப்பட்ட பைரட்ஸுங்க அலைஞ்சுட்டு இருக்கானுங்க. இதுல மேட்டர் என்னன்னா அந்த ஊனனோட க்ரூ மெம்பர் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், ஒரு மேப்ல அந்த தீவு எங்க இருக்கு என்னன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருக்கான். யார் அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சு அந்த மேப்பை லொகேட் பண்றாங்களோ அவங்களுக்காக அந்த மலை அளவு தங்கம் காத்துக்கிட்டு இருக்குது. சொல்ல போனா அது ஒரு லெஜெண்டரி ஐலாண்டு. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. நடுக்கடல ஒரு சின்ன புட்டியில ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு டிராவல் பண்ணி வர்றான். அவனுக்கும் அந்த ட்ரெஷர் மேலதான் ஆர்வம் போல. ஏன்னா கிரேட் கோல்டு பைரட்னு சொல்லிட்டே தான் வருவான். அப்போ ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். அதுல ஏதோ பயங்கரமா சண்டை நடந்திருக்கு போல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் செத்து கிடப்பானுங்க. அப்ப அதுல ஒருத்தன் அந்த கப்பலோட கேப்டன் கையில இருந்து ஒரு பேப்பர் ஒன்னு எடுப்பான். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஊனனோட ட்ரெஷர் மேப். இது எல்லாத்தையுமே இந்த பொடி பைய ஒளிஞ்சிருந்து பாத்துருவான். அந்த மேப் ஆட்டைய போட்டவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான பைரட்டு. இவன் பேரு எல் ராகோ. மேப் கிடைச்சிருச்சுன்னு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி கோயிங் மேரி கப்பலை காட்டுறாங்க. அதுல நம்ம பயிலுக சோறு தண்ணி இல்லாம வயிறுக்குள்ள கட்டமுட்டன்னு சத்தம் கேட்க கேட்க பேன்னு போயிட்டு இருப்பானுங்க. ஏன்னா பயிலுக சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. லூஃபி எல்லாம் பேசாம மேல இருக்க கிளவுட தின்றலாமாங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா பார்க்கும் போதே பயிலுக்கு அது டேஸ்டியா தெரியுதாமா. ஆனா நமிகா அதை பத்தி எல்லாம் சுத்தமா கவலையே இல்ல. அவளோட டார்கெட் அந்த ஊனனோட ட்ரெஷர். அவ தான் ட்ரெஷர் மேல என்னைக்குமே வெறித்தனமா இருப்பாளே. சோ அத பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இப்ப அந்த ட்ரெஷர் மேப் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு தெரியும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னா அந்த ட்ரெஷர் நமக்கு தான் சொல்லி பைனாக்குலரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு கண்ணு மட்டும் கொட்ட முழிக்கும். அடங்கொக்க மக்கான்னு பீதியாகி யாருன்னு பார்த்தா நம்ம லூஃபி. அவளே ட்ரெஷரை தேடிட்டு இருக்கா. அவகிட்ட வந்து சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிச்சான்னு கேப்பானா. போடா போடலங்கா, என்னை எப்படி பயன்படுத்திட்ட தெரியுமான்னு அவனை பேப்பர் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் உதறிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது தூண்டிலுக்கு மீன் போட்ட நம்ம உசப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏதோ ஒண்ணு தூண்டில மாட்டிடுச்சு. அவனால இழுக்க முடியல. சந்தோஷத்துல ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு இருப்பான். கண்டிப்பா இது அந்த உலகத்திலேயே பெரிய சைஸான எலிபென்ட் டூனா ஃபிஷ்ஷா தான் இருக்கும். இனி ஒரு புடி புடிச்சு வயிறு வெடிக்கிற அளவுக்கு தின்னே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இழுப்பான். பார்த்தா எம்டி பாட்டில் வரும். உடனே சும்மா விளையாண்ட பண்ணு சமாளிப்பான். இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு காரி துப்பிட்டு போவா. மறுபடியும் ஏதோ சிக்கிருச்சுன்னு சொல்லி போட்டு இழுன்னு இழுத்துட்டு கிடப்பான். நம்ம பயலுக்கு எப்பவுமே ஒரே காமெடி தான். இப்ப மேட்டர் என்னன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு இதே மாதிரி சோறு தண்ணி இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க செத்துருவாங்க. அதனால ஜோரோலாம் ஏதாச்சும் பண்ணணுமா. உடனே நபி லூஃபியா தான் வண்டையா திட்டுவான். ஏன்னா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடை அழகா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா. இந்த மூவில சஞ்சி எல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க 4 பேர் மட்டும்தான். சோ அதனால ஜேர்னி கண்டி எல்லாத்தையுமே பார்த்து பண்றது நம்பி மட்டும்தான். அப்படி ஒரு மாசத்துக்கு எடுத்து வச்சிருந்த சாப்பாடை நம்ம லூஃபி 3 நாள்ல தின்ட்டானாமா. எப்படியும் ஒரு மாசத்து சாப்பாடை உடனே கத்துவான். அவன் அதுக்கு மேல கத்திட்டு நான் 2 நாள்ல சாப்பிட்டேன்பா. ஆமாண்டா இது ரொம்ப முக்கியம், அப்படியே கல்வெட்டுல செதுக்கி வச்சுக்கன்னு கத்திட்டு கிடப்பா. எப்படி இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த கேப்ல கப்பல்ல ஒரு 3 திருட்டு பழைய ஏறுவானுங்க. அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. உடனே லூஃபி சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்து அங்க இருக்க டப்பாவை ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. உடனே சோத்துக்காக 3 பேரும் மாத்தி அடிச்சுக்குவானுங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இவனு கூட இருந்தா நானும் பைத்தியமாயிருவேன் போலயே. போயும் இந்த காவாலி பயிலு கூட வந்து சேர்ந்தம் பாருன்ட்டு நேரா ரூமுக்கு போவா. அந்த டைமுங்கும் போது அந்த திருட்டு பயிலுக்கு 3 பேர்த்தையும் பார்த்துருவா. அவனுங்க நமியோட ட்ரெஷர் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு நாங்க போயிட்டு வரோம் டாட்டா மேடம்ட்டு அவனுக்கு பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி கிளம்பிடுவானுங்க. உடனே நமி இருந்துட்டு திருடங்கன்னு கத்துவா. லூஃபி இருந்துகிட்டு எது திருடங்களா, அவங்க எல்லாம் கெட்டவங்களான்னு கேட்பான். அதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க. நமி வந்து பச்சையா திட்டுவான். அவனை எல்லாம் கெட்டவனுங்க தாண்டா, கேடு கெட்டவனுங்களான்னு. அவனு என்ன பண்ணுவானுங்க, டேய் ட்ரெஷர் எடுத்துக்கிட்டோம், அதுக்காக எக்ஸ்சேஞ்சுக்கு வேணா கொஞ்சம் சாப்பாடு தரேன் சாப்பிடுங்கன்னு ரைஸ் கேக்ஸை தூக்கிட்டு வீசுவானுங்க. இந்த மாதிரி நேரத்துல எப்படி நம்ம பயிலுக சோத்தை விட்டுட்டு அந்த ட்ரெஷரை போய் காப்பாத்துவானுங்க. அதனால அதை உட்காந்து நல்லா தின்னுட்டு இருப்பானுங்க. அந்த கேப்ல அங்கும் போது அவனுக்கு எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புற வழியா பாப்பானுங்க. போட்டை ஓட்டுறது யாருன்னு பார்த்தா சீன்ல ஒரு சின்ன பையனை பார்த்தோம்ல அவன் தான். உடனே லூஃபி போய் பார்த்து ட்ரெஷர் எல்லாம் கேட்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் ரைஸ் பால்ஸ் இருந்தா கொடுங்க, நேக்கு ரொம்ப பசியுதுன்னு
கத்துவான். ஆனா அந்த திருடன் பயந்து போய் நெத்தியில பொட்டுன்னு சுட்டுருவான். அவனுக்கு தான் புல்லட் பட்டாலுமே ஒண்ணு ஆகாதே. உடனே காட்டு கத்துவான், நம்பி அவங்க எல்லாம் கெட்டவங்க கெட்டவங்கன்னு. அதைத்தான் அவன் முதல்ல இருந்தே கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவனுகிட்ட போய் கத்துவான், எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க என்னையே சுடுவீங்க பொய்யாலைகளான்னு. சுட்டவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். பின்ன கரெக்டா நெத்தியில வச்சு சுட்டுருக்கான். அப்புறம் எப்படி தப்பிச்சான்? சரி பரவாயில்ல, எல்லாருமே சுடுவோம், கண்டிப்பா செத்துதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுத்தனமா சுடுவானுங்க. அட லூஃபிய சுட்டா பரவாயில்ல, கண்டமே நீங்க சுட்டதுனால கப்பல்ல நிறைய டேமேஜ் ஆகுமா? உடனே லூஃபி நேரா அவனுக்கு கப்பலை போய் புடிச்சு கம் கம் ராக்கெட்னு சொல்லி பாஞ்சு வருவான். அவனுக்கு சுட்டு பார்த்துட்டு வேலைக்கு ஆகல, போச்சு சோலி முடிஞ்சு மேல வந்து விழ போறான்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் அவங்க மேல விழாம கப்பலை போய் அடிச்சு புரண்டு விழுவானா. அதனால அவங்களோட கப்பலோட மேல் டாப்பு கண்ணா பின்னான்னு செதறிடும். பின்ன குரங்கு மாதிரி வந்து விழுந்தானா என்ன ஆகும்? செதறத்தான் செய்யும். அவன் கேஷலா எந்திரிச்சு உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம சட்டையை தட்டி விட்டுட்டு இருப்பான். அந்த 3 பேரும் பார்த்து பயந்து போய், டேய் உன் பாடி என்ன ரப்பர் மாதிரி எல்லாம் விரியுது, நீ என்ன ரப்பரா இல்ல வேற ஏதாச்சான்னு கேட்பானுங்க. நம்ம பையன் நான் ரப்பர் மேன்றான்னுவான். அப்புறம் தான் இவனுக்கே புரியுது அவங்களோட கேப்டன் எல்ராகோ மாதிரி இவனுங்களும் டெபிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கானுங்கன்னு. எல்ராகோன்னா யாரான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொடி பையன் உள்ள கடந்து கதறிட்டு இருப்பான், ஐயோ முடியலையேன்னு. பையன் வந்து விழுந்ததுல செமையா அடி விழுந்துருச்சு போல. அந்த டைம் ஜோரோ லூஃபியை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி கத்துவான். என்னாச்சுன்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய கப்பல் ஒன்று வரும். அதுல அந்த எல்ராகோங்கிறவன் கப்பலுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுப்பான். அதை பார்த்த உடனே இவனுக்கு 3 பேரும் ஸ்டன் ஆயிருவானுங்க. என்னன்னா அந்த போஸ்ட்ல அவன் நிக்கிறான்னா டெவில் ஃப்ரூட்டோட பவரை யூஸ் பண்ண போறான்னு அர்த்தம். இதுக்கு மேல கப்பல்ல இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு நம்மாலே கப்பல்ல இருந்த ஆட்டைய போட்ட ட்ரெஷரை தூக்கிட்டு தண்ணியில குச்சிருவானுங்க. நமி தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பா, என்னோட ட்ரெஷருன்னு. அந்த டைமுக்கும் போது அந்த எல்ராகோங்கிறவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அதை பார்த்துட்டு 50 பேரும் பீதியாகி பேன்னு கத்துவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அவன் பண்ண அட்டாக்ல கோயிங் மேரி அப்புறம் லூஃபி இருந்த அந்த போட்டு ரெண்டுமே கவுந்துரும். ஏன்னா அவன் பண்ண அட்டாக்ல அப்படி ஒரு சுழலே உருவாயிருச்சு. அப்புறம் அந்த எஃபெக்ட் எல்லாம் அப்படியே நார்மல் ஆகுது. ஜோரோ அடிச்சு புடிச்சு லூஃபியை காப்பாத்திடுவான். நல்ல வேலை அவனுக்குன்னு உடஞ்ச போட்டாங்க ஒண்ணு இருந்துச்சு. என்ன அந்த டைம் நம்ம லூஃபி கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்றான். என்னடான்னு பார்த்தா அந்த பொடி பைய லூஃபியை பிடிச்சிட்டு இருப்பான். யாரா அந்த எக்ஸ்ட்ரா லோடுன்னு உடனே காண்டாகி கத்த ஆரம்பிச்சிருவான். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கிரேட் பைரட்டான என்ன பார்த்து எக்ஸ்ட்ரா லோடும்பேன்னு. அந்த பயலோட பேரு டோபியோ. பைய ட்ரெஷர் ஐலாண்ட கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து கடைசியில அந்த எல்ராகோ கிட்ட போய் மாட்டிட்டான். அவனுங்க இவனை கொடுமைப்படுத்தி வேலை செய்ய விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் இதை உளறிடுவான். ஆனா அதுக்கப்புறம் இல்ல 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 நான் வேணும்னே தான் அந்த கோல்டு ஐலாண்ட கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கூடவே இருந்தேன்பா. இந்த கதையை கேட்கறதுக்கு கூட நம்ம ஆளு கிட்ட தெம்பில்ல. பயங்கரமான பசி, ஏதாச்சும் சோறு இருந்தா கொடுத்துட்டு பேசிட்டாக்கண்ணா முடியலன்னு புலம்புவானுங்க. டேய் நான் எவ்வளவு பெரிய கதை சொல்லிட்டு இருக்கேன், ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் நம்ம பயிலுக்கு நல்லா சாப்பாடு ஸ்மெல் வரும். அவ்வளவுதான் வில்லத்தனமா இழிப்பானுங்க. என்னடா பண்ண போறீங்க இப்படி இழிக்கிறீங்கன்னு கேட்கும் போதே டப்புன்னு அவனுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த கவுந்த போட்ல 2 துடுப்பு மாதிரி பிச்சு மின்னல் வேகத்துல அடிச்சு ஓட்டுவானுங்க. அந்த டைம் ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு சின்ன கப்பல். அவ்வளவுதான் அதை அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போய் நின்னு பாப்பானுங்க. அங்க ஒரு ஆள் அந்த சின்ன பையனை பார்த்தோன்னே, டே டோபியோ நீ யான்னு பார்த்து ஷாக் ஆவாரு. என்னன்னா இந்த ஆளு பேரு கான்சோ, அந்த டோபியோவோட தாத்தா. இந்த மாதிரி தான் அடிக்கடி இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயாச்சும் ஓடிடுவான். நல்ல வேலை இப்ப எப்படியோ நம்ம பயிலால திருப்பி வந்து சேர்ந்துட்டான். இப்படித்தான் போவான், கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவான். இதே வழக்கமா போச்சு. இப்படி கான்சோ அவரோட பேராண்டிய திட்டிட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம பயிலுக்கு அடிச்சு புடிச்சு கடைக்குள்ள பூந்து சாப்பாடை பொலந்து கட்டிட்டு இருப்பானுங்க. உடனே டோபியோ, எனக்கு கீழே வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு கொஞ்சம் பசியுது, சாப்பாடு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்ம லூஃபியும் ஜோரோவையும் தான் சொல்றான். அவனுக்கு ஆல்ரெடி ஜம்ப் பண்ணி போயிட்டானுங்கிறத அவன் நோட் பண்ணவே இல்லை. கான்சோ பார்த்துட்டு எது உனக்கு கீழே இருக்காங்களான்ட்டு உள்ள எட்டி பார்த்தா திருட்டுத்தனமா தின்னுட்டு திருட்டு முழி. அதுக்கப்புறம் சாப்பிட விட்டுருவாங்கன்னு வைங்களேன். சாப்பாடு வேற செம டேஸ்ட். எப்பா இந்த உலகத்திலேயே உன் தாத்தா சாப்பாடு தான்ப்பா பெஸ்ட், எங்களால சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஜோரோ ஒரு பிளேட்டை தின்னு முடிக்கிறதுக்குள்ளேயே லூஃபி 3-4 பிளேட்டை தின்னு முடிச்சிருவான். அப்ப எந்த அளவுக்கு வேகமா திங்கிறான் பாருங்க. அங்க டோபியோ அவங்க தாத்தாவை கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பான். ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி கஸ்டமரே இல்லாத கடைக்கு எதுக்கியா இவ்வளவு வெரைட்டில சாப்பாடு ரெடி பண்ணும், உன் அட்டூழிய தாங்க முடியலன்னு இருப்பானா. அங்க பார்த்தா லூஃபி அந்த 3 பாத்திரத்துல இருந்த சாப்பாடையுமே காலி பண்ணிட்டான். ஆடா பாவின்னு ஜோரோ கத்திட்டு இருக்க அந்த டைம் ஜோரோவோட சாப்பாடை எடுத்து தின்றுவான். அங்க டோபியா கத்திட்டு இருப்பான். என்னன்னா அவனுக்கு அவங்க தாத்தா மாதிரி இருக்க சுத்தமா பிடிக்கல, ஒரு கிரேட் பைரட்டா ஊனன் மாதிரி ஆகணும் அப்படி இப்படின்னு அந்த லெஜெண்டரி பைரட்டை பத்தி பயங்கரமா பேசுவான். இங்க ஜோரோவோட சாப்பாடு எடுத்து தின்னுட்டான்னு லூஃபி அவனும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. நல்ல வேலை அந்த மனுஷன் அதெல்லாம் கண்டுக்காம அவனுக்கு சாப்பாடு இன்னும் வச்சுட்டு தான் இருப்பாரு. அந்த டைம் அந்த டோபியோ ஊனன் பைரட்டை பத்தி பெருமையா பேசுவான். அட அவன் கோல்ட திருடுறானா கெட்டவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் திருடுவான், நல்லவங்களா இருந்தா விட்டுருவானாமா. அந்த அளவுக்கு ஒரு ப்ரௌடான பைரட்னு உடனே லூஃபி அந்த போஸ்ட்லயே படுத்து கிடந்துட்டு அப்ப அவன் ஸ்ட்ராங்கான பைரட்டான்னு கேட்பான். ஜோரோ கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் எப்பவோ செத்துட்டான். ஆனா டோபியோ இல்ல அவர் செத்துட்டாருன்னு இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே வரல, கண்டிப்பா ஒரு கோல்டு ஐலாண்ட்ல தான் இருப்பாருன்னு அடிச்சு வேற சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த எல்ராகோங்கிறவன் அந்த கோல்டு ஐலாண்ட் இருக்குது அங்க போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தான்ல, அப்படி மட்டும் அங்க போனா நான் ஊனனை மீட் பண்ணி அவனோட க்ரூல இவனையும் சேர்த்திக்க சொல்லி கேட்பானாமா. உடனே லூஃபி அப்படியா அவர் அவ்வளவு நல்லவரா இருந்தாருன்னா என்னோட க்ரூல நான் ஜாயின் பண்ண சொல்லி கேட்க போறேன்மா. உடனே அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும். பின்ன அவனே ஒரு பயங்கரமான லெஜெண்டரி பைரட், அவன் எப்படி நம்மளுக்கு க்ரூல வந்து சேருவான். உடனே அந்த டோபியோ பைய பச்சா திட்டுவான், அவர் என்ன வெங்காயத்துக்குடா உன்னோட க்ரூல வந்து சேரணும்னு. உடனே லூஃபி நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்ல அதனால சேரட்டும்பா. கிங் ஆஃப் த பைரட்டான்னு எல்லா வாய பழந்துருவாங்க.
இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒன் பீஸையும் கண்டுபிடிக்க போறேன், அதை கண்டுபிடிச்சிட்டு தான் தலைவர் கிங் ஆஃப் த பைரட் ஆவாராமா. அண்ட் அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் த பைரட்டோட க்ரூல இந்த மாதிரி லெஜெண்டரி மேன்ஸ் இருக்கிறதெல்லாம் நார்மல் தானே அப்படின்ட்டு அவன் கேஷுவலா பேசுவானா. உடனே டோபி வந்துட்டு ஏன் உனக்கு அப்படியே நீ மொக்க பண்ணுனா என்னால ஊனனோட க்ரூல எல்லாம் போய் சேர முடியாதுன்னு சொல்லி அதுக்காண்டி ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன்னு உடனே ஜோரோ வந்துட்டு சொல்லிடுவான், கண்ணா அவன் சொல்றது காமெடியா தான் இருக்கும், அதை நம்ப முடியாதுதான், ஆனா அவன் சீரியஸா தான் சொல்றாமா. அந்த டைம் கான்சோ, கண்ணுகளா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் போய் சாவுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, ஐ டோன்ட் கேர், ஆனா நீங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்பான். அப்படியே சாக்கடிச்ச மாதிரி பேன்னு முழிப்பானுங்க. ஏன்னா பாக்கெட்ல 10 பைசா இல்ல. அதுக்கப்புறம் அபேக்கஸை யூஸ் பண்ணி போடுவான் பாருங்க கணக்கு, அதுவும் மின்னல் வேகத்துல போடுவான். நீங்க யாராச்சும் ஸ்கூல்ல அபேக்கஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு அதுல கணக்கு போட தெரியாது. நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேத்துக்கு அபேக்கஸ்னா என்னன்னு தெரியுதுன்னு. அவன் மொத்தத்துக்கு கணக்கு போட்டு என் உசுர கொடுத்து உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், அதனால எனக்கு 11 பெரிஸ் நீங்க கொடுக்கணும் பானா. எது 11 பெரிஸான்னு ஜோரோ ஷாக் ஆவான். லூஃபி இருந்துட்டு ஏன்பா அப்படின்னா நிறைய காசான்னு கேட்பான். வாயமூரா குரங்குன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் மூக்குல ரத்தம் வந்தே செத்துருக்கலாம் போலயே. சரி நடந்தது நடந்து போச்சு, உண்மையை சொல்லிடுறோம், எங்ககிட்ட காசு இல்ல நீர்வானா. உடனே லூஃபி பாக்கெட் உள்ள கை விட்டுட்டு இருங்க என்கிட்ட ஏதாச்சும் தேடுதான்னு பாப்போன்னு ஒரு கல் ஒன்று எடுத்து வைப்பான். அதுல ஃபியூச்சர் கிங் ஆஃப் த பைரட்னு போட்டு லூஃபின்னு போட்டிருக்கும். இது நாங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்காக எதிர்கால கிங் ஆஃப் த பைரட்டோட ஒரு சின்ன அன்பளிப்பு, வச்சுக்கன்னு அங்க இருந்து கிளம்புவான். அவ்வளவுதான் கான்சோ பயங்கரமா காண்டாயி கைத்த போட்டு இழுத்து சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆக வாடா பாக்குறீங்க கொய்யாலைகளான்னு போட்டு பொல்லன்னு பொல்லந்து எடுப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த எல்ட்ராகோங்கிறவனை காட்டுறாங்க. அவங்கிட்ட அந்த 3 பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. ஏன்னா அவன் பண்ண அட்டாக்ல இவங்க 3 பேருமே காலியா இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த எல்ட்ராகோங்கிறவன் வீம்புக்குன்னு அட்டாக் பண்ணல, அவன் ட்ரைனிங் பண்ணானாமா. ஆனா எங்க உசுறு போயிருக்குமேனு சொன்னா அது உங்க ஃபால்ட்டுமா. அதுக்கப்புறம் ஆட்டையை போட்டு வந்த ட்ரெஷரை பத்தி எல்லாம் சொல்லுவானுங்க. இது எல்லாத்தையுமே அவங்க கப்பல்ல நம்ம நமி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பா. அதுலயும் அது கோல்டா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு வச்சுக்குவானுங்க, மத்தபடி வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தூக்கி கடல்ல வீசிடுவானுங்க. நமிக்கு அவளோட ட்ரெஷர் ஆட்டையை போட்டு போயிட்டாங்களேன்னு கொலை வெறி. அந்த டைமுங்கும் போது அந்த கோல்டு ஐலாண்டோட மேப்பை ஓபன் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே நமி கண்டுபிடிச்சிட்டா இது ஊனனோட மேப் ஆச்சேன்னு. இங்க தான் அந்த தீவு எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒருத்தன் கத்துவான், பாஸ் நான் அந்த ஊனனோட கோல்டு ஐலாண்ட கண்டுபிடிச்சிட்டேன், என் கண்ணுக்கு தெரியுதும்பா. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லொக்குன்னு அவன் சிரிப்பான். ஏன்னா அவன் சிரிப்பே அப்படித்தான். நமி பார்த்துட்டு எது கோல்டு ஐலாண்டா, ஆஹா சூப்பர்னு சந்தோஷப்படுவா. அப்படியே அந்த கோல்டு ஐலாண்ட வளைச்சு காட்டுவாங்க. மொத்த இடமும் அப்படியே அடர்ந்த காடு தான், பச்சை பசல்னு நல்லா ஜெகஜோதியா இருக்கும். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். டாடா.